ஹாய் கைஸ். ஹலோ. எல்லாரும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்து கொஞ்சம் நொந்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 வந்து கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு. டே 2 வந்து கொஞ்சமாவது காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் முடியல. இங்கே என்னன்னா, நம்ம ஆஸ்திரேலியன் பிச்சில் போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருவேளை அவங்க டாஸ் பண்ணியிருந்தா அவங்க பேட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம அப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்மளே ஒரு டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறதுன்னு அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கே வந்து பயங்கரமான தைரியம் வேணும். ஏன்னா நம்ம இருக்கிற டாப் ஆர்டர் ஃபார்முக்கும் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிடில் ஆர்டர் ஃபார்முக்கும் நம்மளால 150 கொடுத்தா கூட ஃபோர்த் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண முடியாது. நம்ம ஒருவேளை நீங்க 2021 இதே மாதிரி பண்டெல்லாம் ஒரு 328 சேஸ் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லும்போது அன்னைக்கு இருந்த கண்டிஷன் வேற. அன்னைக்கு எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. அது வந்து அந்த சீரீஸோட தான் நம்மளுடைய ஃபார்ம் ரொம்ப டிப்பாக ஆரம்பிச்சிச்சு, பேட்ஸ்மேன் டிப். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் முதல் நாளா நம்ம பவுலிங் எடுத்த உடனே எனக்கு ஒரு என்னதான் கிளவுடி சீசனா இருந்தாலும் அந்த அப்படியே எப்படி சொல்றதுன்னா, நம்ம கிட்ட ஒரு பயங்கரமா ஒரு 250-300 ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுவோமா அப்படின்ற கான்ஃபிடன்ட் நிஜமா ஒரு பேனா என்கிட்ட கிடையாது. நான் அதை ஒத்துக்குவேன். அப்படி இருந்தும் பவுலிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் வந்து இவங்க ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சது ஓகே. பட் 15 ஓவர்ஸ்ல ஐ திங்க் 15 to 14 ஓவர்ஸ் நம்ம போட்டாங்க டே 1ல. ஒன்றும் பெருசா எடுபடல. ஸோ இன்னைக்கு வந்து டே 2ல நாம பார்த்தோம் வழக்கமான ரிப்பீட்டட் ஸ்டோரிஸ் தான். உங்களுக்கு விக்கெட் வேணுமா, பூம்ரா கிட்ட போங்க, அவ்வளவுதான். வேற யாருக்கிட்டையும் போகாத. விக்கெட் வேணும்னா பூம்ரா கிட்ட போங்க. ஒருவேளை பூம்ராவே கொஞ்சம் டயர்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த டீமா இருந்தாலுமே நம்ம வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இன்னைக்கு காட்டினாங்க. இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அவங்க பேட்டிங் நல்லா பண்ணாங்கன்றத விட நிறைய இன்னைக்கு ரெக்கார்டு உடஞ்சிச்சு. எப்படின்னா, ஸ்டீவன் ஸ்மித் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா செஞ்சுரி அடிக்கல. இது வந்து அவர் 25th இன்னிங்ஸ் நினைக்கிறோம் செஞ்சுரி இல்லாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல ஒரு 400 கூட அடிக்கல ஹோம் கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியன். மூணாவது என்னன்னா, நம்ம 2015க்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல 400 இது வரைக்கும் விட்டு கொடுக்கல. 2015ல தான் லாஸ்டா ஒரு சீரீஸ்ல அவங்க 400 நமக்கு ஆப்போசிட்டா ஆடி இருக்காங்க. 2018-19 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இப்போ வரைக்குமே ஆஸ்திரேலியன் ஹோம் சைட்ல ஒரு 400 அடிச்சதே இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வழக்கமான இந்தியன் டீம்னா அந்த பவுலிங் எடுப்படாது, பேட்டிங் எடுப்படாது, ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல போனா அந்த ஃபார்ம் வந்துட்டுமோன்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் வருது. ஸோ டே 1 டே 2 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி, தேர்ட் மேட்சை பத்தி? டே 1 பொறுத்த வரைக்கும் 13 ஓவர்ஸ் போட்டோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு விக்கெட் 2 விக்கெட் எதிர்பார்த்தோம். அது ஏன்னா அந்த காம்பினேஷன்ஸ் இப்போ எடுப்படலையோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பும்ரா மட்டும் தான் அங்க டஃப் கொடுக்குறாரு. சிராஜுமே ஒன்னும் ஈஸியா ஆடிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பவுலிங்லயும் நம்ம இப்போ இம்ப்ரூவ் பண்ணோன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பும்ரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 பேருமே எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்தவங்கள லாமச்சன்ஸும் விக்கெட் ஆயிட்டாரு. அப்புறம் 4th விக்கெட்ல வந்து 2 பேரும் நின்றாங்க. அவங்கள எதுவுமே பண்ண முடியல. ஸ்டீவன் ஸ்மித்தும் ஹெட்டும் அடின்னு அடிச்சு நல்லா 200+ பார்ட்னர்ஷிப்பு. அந்த ரன் தான் வந்து இப்போ பெரிய மலையா போய் நிக்குது நம்ம இந்தியாவுக்கு. அவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணவும் நீங்க சொன்ன மாதிரி பும்ரா வந்து தான் பிரேக் பண்ணாரு. செகண்ட் நியூ பால் எடுத்த அப்புறமா தான் நம்ம பிரேக் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஒரு விக்கெட் 2 விக்கெட் போச்சு. ஸோ அகைன் அவங்க இப்ப லாஸ்டாவும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியேதான் இருக்கு. மிச்சில் ஸ்டார்க்கும் அலெக்ஸ் கேரியும் நீங்க அழகா ஆடுறாரு. ஓடிஐ மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 405க்கு 7ன்ற போது நம்ம கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஃபேவரா இருக்கு மேட்ச் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் ஏதாச்சும் நல்லா பவுலிங் பண்ணி ஏதோ 10-15 ரன்ஸ்ல அந்த 6 விக்கெட் பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ பேட்டிங்ல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா சான்சஸ் இருக்கான்றதே எனக்கு இப்ப டவுட்டா தான் ஆயிடுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. நீங்க 100 ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க இந்தியா. மோர் தென் 101 ஓவர் போட்டிருக்காங்க. ஸோ சீரியஸாக வந்து 100 ஓவர் ஆடிட்டாங்கன்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்தியாவுக்கு. இதில் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறது. ஏன்னா அந்த நம்ம இருக்கிற பேட்டிங் 100 ஓவர் ஆடுறதெல்லாம் டெஸ்ட் மேட்ச்ல ஆடலாம், நார்மலாக ஆடலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்திய பேட்டிங் ஃபார்முக்கு வந்து அவங்க 100 ஓவர் ஆடிட்டு அதுவும் 400ல ஆடுறாங்கன்னா அந்த ஸ்கோர் எங்கேயோ போய் 400 ரன், இந்த 400 ரன்ஸ் இந்த சீரீஸ்ல 400 ரன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சு ஆடி இருக்காங்க 2 டீமுமே சேர்ந்தாப்புல கூட. ஸோ வந்து நேத்து டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த வெதர் தான் ரீசனா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஒரு இன்கேஸ் பிட்வீன்ல கொஞ்சம் ஏதாச்சும் மழை வந்து ஒரு ஆஃப் ஆன் அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபேவரா இருக்கும்னு நினைச்சு அந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பாங்க.
அது எடுத்தது பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியனுடைய பவுலிங் நினைக்கும் போது பேட்டிங் மாதிரி ஆயிட்டு வருதோன்னு தோணுது போன மேட்ச்ல இருந்து. ஏன்னா பும்ரா மட்டும்தான் ஒரு சைடு போட்டுக்கிறாரு. நம்ம இருக்கிற இந்தியன் ஃபேன்ஸுக்கு 2 சைடும் அவரே போட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் மட்டும் ஒரு சைடு தன்னந்தனியா போராடிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வேற சைடுல இருக்கிறவங்க சப்போர்ட்டே இல்ல. சப்போர்ட் இல்ல. அட்லீஸ்ட் ஆகாஷ்தீப் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு விக்கெட் விழ மாட்டேங்குது. ஏன் அது விக்கெட் விழ மாட்டேங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா தான் பண்ணிட்டு வர்றாரு. இருந்தாலும் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு லைனை பிடிச்சி ஒரு கன்சிஸ்டன்ஸா போட்டா அவருக்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே ஜடேஜா கூட பார்த்தீங்கன்னா 400 எக்கனாமிக்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஒன்றும் கண்டெயின் பண்ற மாதிரி தெரியல. நிதிஷ் ரெட்டி அவரு 10 ஓவருக்கு மேல போடுறாருன்னே தெரியுது. நம்ம ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் வந்து எவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் பண்றதுனால தான் அவரே வந்து 10 ஓவர் போடுறாரு, 10-15 ஓவர் போடுறாருன்னா அதுலயே நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஃப்ரண்ட் லைன் பவுலிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிராஜ் ஆஸ் யூஷுவல் அவர் ஒன்றும் வந்து சும்மா அக்ரஷனா போடுறாரு, நல்லா குத்தி குத்தி போடுறாரு. ஒன்றும் வந்து அந்த அளவு எல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தா கூட ஒரு சைடு இருந்து கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் போட்டா கூட பும்ரா வந்து இன்னும் கொஞ்சம் அதை எடுத்துப்பாரு அட்வான்டேஜா. ஸோ 400+ ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி தான் கணக்கு. நேற்று 13 ஓவர் கணக்கு இல்லை. ஸோ இன்னும் 3 விக்கெட் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 50-60 ரன்ஸ் அடிப்பாங்க. ஸ்டார்க்கெல்லாம் குயிக்கா அடிக்க பார்ப்பாரு. அப்புறம் அந்த அலெக்ஸ் கேரியும் வந்து முடிஞ்சிச்சுரா, அவள் தான் ஹெட்டும் முடிஞ்சிச்சு, ஸ்மித்தும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா வந்து அலெக்ஸ் கேரியும் வந்து ஒரு நல்லா வந்து செட் ஆயிட்டாரு அவரும். ஸ்மித் வந்து 500+ டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கிறது வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்னும் 2 மேட்ச் பயங்கர டேஞ்சர் சைன். மிடில் ஆஃப் தி சீரிஸ்ல அடிச்சிருக்காரு. மிடில் ஆஃப் தி சீரிஸ் இன்னும் 5 இன்னிங்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவரை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு முட்டாள்தனம் தான். அந்த அளவு ஃபார்முலாவில கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெட்டு நம்மளை பார்த்தாலே பொழப்பாரு. அவரு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 80 எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சது அந்த 140 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், இன்னைக்கு அடிச்சதா இருக்கட்டும், எல்லாமே 90+ ரன் ரேட்ல தான் ஆடுறாரு. அதோட இல்லாம அவர் அது டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ ஹெட் ஆப்வியஸ்லி அவருக்கு என்னதான் இவங்க பிளான் வச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியல. அவரு நல்லாவே வந்து அவர் இந்தியானாலே பொழந்து கட்டிடுறாரு. ஸோ இந்தியா ஆக மொத்தத்துல வந்து இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இன்னைக்கு செகண்ட் டே முடியும் போது. அதான் பேசிக்கா சொல்ல போனா இப்போ வந்து அவங்க வந்து நம்ம ஆளுங்க வந்து பிசிக்கலாவும் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டாங்க, மென்டலியும் ஆல்ரெடி 400-500 போது டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இதை நாளைக்கு அவங்க ஐ திங்க் மேபி ஓவர் நைட்ல டிக்ளேர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா 400 மேமுத் ஸ்கோர் டே 3ல இருந்து அவங்களுக்கு இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 400 அவங்க ஏன்னா அவங்க பிளேயர்ஸ்க்கு இப்போ 2 நாள் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 2 days அவங்க ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்க எப்படி பவுலிங் போட்டாங்க எல்லாத்தையும் அவங்க பயங்கரமா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பா இருக்கும். இந்தியன் பேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1.5 நாள் பக்கம் ஃபீல்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி அந்த ஃபீல்டிங் இதுல எனர்ஜில வந்து இவ்வளவு ஸ்கோரை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஏன்னா நம்மளுடைய மைனஸ் என்னன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 இன்னிங்ஸ் ஒரு 15 இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50-60 ஓவர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆறதில்ல. இதுலதான் ஒரு பிரச்சனையே. செகண்ட் இன்னிங்ஸ் கூட ஓரளவு ஒரு பெர்த்டா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க பெங்களூர்ல அப்பாடும்போது 46 ஆல் அவுட் ஆனும்போது கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட ஓரளவு நிக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம ஒரு 50-60 ஓவர்ஸ் கூட கிராஸ் பண்றதுல இது யாருக்கு பிரச்சனைனா பேட்ஸ்மேனோட பவுலருக்கு பிரச்சனை. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் சொன்னாரு 100 ஓவர் இன்னைக்கே போட்டாங்க. அந்த 100 ஓவர் அவங்க போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லை. இவங்க ஒரு 50 ஓவர் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு 3 hours அவுட் ஆயிட்டு வந்துட்டா மறுபடியும் அவங்க பவுலிங் போடணும். ஸோ அது அவங்க எவ்வளவு மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னடா இது இப்பதான் உள்ள வந்து உக்காந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டு வந்துட்டீங்க, திரும்ப நான் 100 ஓவர் அவங்களுக்கு போடணுமே அப்படின்னும் போது பவுலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த எனர்ஜி வராது. ஏதாவது பேட்டிங்ல கொஞ்சம் பயங்கரமா கான்ஃபிடன்ட் இந்த ஸ்கோரை வச்சு நம்ம வின் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு பூஸ்ட் அப் கிடைக்கும். இப்ப இவங்க 400 அடிச்சிட்டாங்க, நம்ம ஆளுங்க ஒரு 200க்குள்ள முடிஞ்சுட்டா அவங்க எப்படியும் ஃபாலோ ஆன் கொடுக்க போறதுல இன்னும் ஆடலாம். ஒரு 2-3 செஷன் ஆடலாம், ஒரு 400 கொடுக்கலாம் 1 டேக்கு அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு மேட்ச் கை விட்டு போட்டு தெரிஞ்ச உடனே இன்னும் லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க ஹெட் வந்து கொளுத்துறாருன்ட்டு. அவரு என்ன மனுஷங்க. இது எப்படி இருக்குதுன்னா ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா மாதிரி இல்ல, ஹெட் விசஸ் இந்தியா மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ஆஸ்திரேலியா டீமோட அந்த டீம்ல அவர் தான் அதிகமா பர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியான்ற மாதிரி இல்ல, பும்ரா விசஸ் ஆஸ்திரேலியான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் மேட்ச் போயிட்டு இருக்குது. அங்க இவங்க 2 பேர் தான் அந்த கேமை திருப்புறாங்க.
இப்ப இன்னைக்கு ஸ்டீவன் ஸ்மித் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா ஹெட் அந்த சைடு அந்த அளவுக்கு ஃப்ரீயா ரன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அவருக்கு ப்ரெஷர் அப்படியே கொஞ்சம், ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 30 ரன்ஸ் நீங்க ஸ்டீவன் ஸ்மித் பாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திணறிட்டாரு. எப்பா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த இவர் வந்த உடனே லாம்பஸ்டேஞ்ச் அவுட் ஆகி ஹெட் வந்த உடனே அந்த ரன் ஈஸியா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சா இவர் ஒரு பக்கம் நங்குற மாதிரி நின்ட்டாரு. சோ அதான் சொல்றேன், என்ன இது நம்ம என்ன சஜஷன் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவிலும் புலம்புறதான் டாப் ஆர்டர் கொலாப்ஸ்டு. ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்தாங்க ஸ்மித் ஹெட், செகண்ட் செஷன்லயே வந்து செஞ்சுரி அடிக்கிறாங்க. சோ அதான் சொல்றேன், அளவு வந்து ஒரு ஃப்ரீயா ஆடுறாங்கன்னா கண்டிப்பா இந்தியன் கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இல்ல. நம்ம பவுலிங்ல வந்துட்டு பும்ராவை தவிர மத்த யாருமே அந்த பிரஷர் போடல. சோ அவங்களுக்கு ஈஸியா அடிக்கிறாங்க. ஒரு ஓவருக்கு 4-5 ரன்ஸ்ன்ற போது அது ஈஸியா வந்துருது இல்ல. டிராவிஸ் ஹெட்லாம் 50 அடிச்சாரு, 50 அடிச்சு 100 அதுக்குள்ள ஒரு half an hourல வந்துருச்சு. ஆகாஷ் தீப்பை பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னார், நல்லா போடுற மாதிரியே இருக்குது. அவர் என்னன்னா ஓவருக்கு ஒரு பால் 2 பால் தான் கொஞ்சம் த்ரெட்னிங்கா இருக்காரு, மிச்சம் 4 பால் கொஞ்சம் சொதப்பிடுறாரு. ஒரு 6 பால் த்ரெட்னிங்கா இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நிறைய அவருக்கு எட்ஜ் ஆச்சு, நிறைய இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆச்சு, பட் லக்கும் கொஞ்சம் வேணும். பட் என்னதான் சொல்லுங்க, இது இன்னும் இந்தியன் டீமை லோ படுத்தும்னு நினைக்கிறேன். இன்னும் மனதளவுலேயே ஆல்ரெடி இன்னும் லோ ஆகுங்க. ஏன்னா இன்னைக்கே பாடி லாங்குவேஜ் ரோஹித் சர்மா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ஜெய்ஸ்வால், கில் எல்லாம் நீங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்துட்டு இருந்தாங்க. சோ எப்படி சொல்றது, என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நம்ம மேட்ச் பார்க்கும்போதே அப்படி ஃபீல் ஆகுது. சோ இது ரொம்ப ஒஸ்ட் ஆகும். இப்ப வேற நீங்க இந்த மிடில் ஆஃப் த ஸ்டேல் இவர் சொன்ன மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் ஃபார்முக்கு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அவரெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், கிரைண்ட் பண்ணிடுவார் பேட்ஸ்மேனா கிடைச்சிச்சானான்ட்டு. ஏன்னா அவருக்கு 25 மேட்ச் 26 மேட்ச் அவர் ஈகோ அவுட் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வில்லியம்சன் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, ரோஹித் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அவங்களோட நம்ம முன்னாடி இருந்தோம். லாஸ்ட் மேட்ச்ல பெர்த்ல கோலியும் அடிச்சிட்டாரு. நம்ம வந்து இப்படி இருக்குமே அப்படின்ற அந்த 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 ஒரு வெறி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆச்சுன்னா இந்த சீரீஸ்ல இன்னும் ஒரு 1 or 2 செஞ்சுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்படி ஒரு மேட்ச். சோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா இந்தியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இதை பத்தி பேசிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து மொத்தமாவே ஒர்க் அவுட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சொல்றேன், ஓவரால் சீரீஸ் இல்ல, இந்த மேட்ச்ல இப்ப 400 அடிச்சிட்டாங்க. இது பயங்கரமான மேமுத் தொடர் தான். ஏன்னா நீங்க பார்த்து 400 தான்ன்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மனதளவுல சோர்வு, பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அவங்க வந்தா ஈஸியா 200 ஆல் அவுட் பண்ணுவாங்க. இந்த இன்னிங்ஸ் வந்து இவங்க ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நான் ஒன்னே சொல்லுவேன், இன்னைக்கு ஸ்டீவன் ஸ்மித் என்ன பண்ணாரோ அதை பண்ணணும். ஏன்னா ஒரு 30 ரன்னுக்கு ஒரு 10 டைம் அவுட் ஆயிருப்பாரு அவர். அந்த மாதிரி அவரு எட்ஜ் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு 2 பேர் யாராவது எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, எவ்வளவு எட்ஜ் ஆனாலும், எட்ஜ் மீன்ஸ் பீட்டன் ஆனாலும் சரி, நிப்போம் நம்ம வந்து ரன் போகாட்டி பரவாயில்ல, நிக்கிறதுக்கு யாராவது ஒரு 2-3 பேட்ஸ்மேன் தயாரா இருந்தாதான் இந்த மேட்ச்ல உள்ள வர முடியும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இந்த இன்னிங்ஸ்ல வந்துட்டு ரோஹித் சர்மா அவரோட கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் மிடில் ஆர்டர்ல ஆட போறாரு. ஏன்னா டிராவிஸ் ஹெட் இப்போ 4th விக்கெட்ல, ஸ்டீவன் ஸ்மித் அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் எப்படி பண்ணாங்களோ இல்ல இந்த மேட்ச்ல அவர் ஓப்பனிங் இறங்குறாருன்னு சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகல, ஓப்பனிங் தான் வராராம். இன்கேஸ் அப்படி அவர் ஓப்பனிங் வராருன்னாங்கன்னா அந்த ரோல் வந்துட்டு KL ராகுலுக்கு போயிடும். KL ராகுல் வந்துட்டு அந்த மிடில் ஆர்டர்ல ஆடும் போது அவர் அந்த இன்னிங்ஸ் ஆடினாருன்னா அவரு கூட இன்னொருத்தவங்க யாராச்சும் ஒருத்தர் பண்டோ இல்ல விராட் கோலியோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா மேபி நம்ம இந்த ஸ்கோரை அட்லீஸ்ட் போய் கிட்ட முட்டமா எட்டலாம். ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாலும் நம்ம ஒரு 400 கிட்ட போயிட்டாலும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்றேன். நீங்க இப்ப வரைக்கும் மிட் ஆஃப் த சீரீஸ்ல இருக்கும். த்ரூ அவுட் த சீரீஸ் பார்த்தோம்னா அந்த 5th 6th பிளேயர் வர்றவங்க தான் கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க. ஸோ வந்து அந்த புது பால்ல ஆட முடியலன்ட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபெயிலியர் காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த 4th 5th 6th இந்த 3 மிடில் ஆர்டரும் வந்து கொஞ்சம் வந்து இந்தியாவுக்கு நின்று ஆடினாங்களாம். அந்த ஓப்பனர்ஸ்க்கும் அவங்களுக்கும் டாப் ஆர்டர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அவங்களுடைய வேலை என்னன்னா அப் டு ஒரு 25 ஓவர் வரைக்கும் விக்கெட் கொடுக்காம ஆடிட்டாங்கன்னா, 20 ஓவர் 25 ஓவர் வரைக்கும் விக்கெட் கொடுக்காம ஆடிட்டாங்கன்னா அது அவங்க டாஸ்க் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வர்ற அந்த இன்னொரு 40 ஓவர் 50 ஓவர்ஸ் வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ் விக்கெட் கொடுக்காம என்ன பண்றாங்களோ தெரியாது. ரன்னே போலனாலும் பரவாயில்ல, விக்கெட் கொடுக்காம அவங்க வந்து நாளைக்கு ஃபுல்லா ஆடிட்டாங்களாவே வந்து கண்டிப்பா இந்தியா ஒரு 250-300 ரன்ஸ் போயிடும். அதுக்கு மேல வந்து அவங்களும் வந்து ஆட பார்ப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்களும் அடுத்த நாள் 4th டே வந்து அவங்களும் ஒரு 3 செஷன் ஆடினா கூட ஒரு 400 350 பிளஸ் அந்த மாதிரி ஒரு ரன் சேஸ் இருந்தா கூட வந்து நம்ம டிரா பண்றதுக்காச்சும் ட்ரை பண்ணலாம் அந்த மேட்ச். ஏன்னா ஒரு நாள் வாஷ் அவுட் ஆயிருக்கு, சேம் டைம் வந்து மழை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த மேட்ச் வின் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, டிரா வாட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்தியா. அதுதான் சொல்றேன். இப்ப அவங்க வந்து நம்மள செகண்ட் பால் எடுக்க வச்சுட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி செகண்ட் பால் எடுக்க வச்சோம்னா அவங்கள அதுவே ஒரு கிரேட் சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா 90 ஓவர் நீங்க ஆடிட்டீங்கன்னா
220 230 வந்துரும். ஐ திங்க் மோரலஸ் நீங்க எப்படி போனாலும். ஸோ அந்த 90 ஓவர் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்படிதான் பர்சனலா நினைக்கிறேன். அப்படி பண்ணலாம் விளையாடினா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் அவங்களுக்கு உருவாகும். ஓகே நிக்கிறாங்கன்ட்டு. பட் வழக்கம் போல அதே ஹார்ட் ஷாட்டு அதே ஆடலாமா வேணாவான்ற அந்த 2 மைண்டோட ஆடுற ஷாட் இந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பா நசிக்கிடுவாங்க. ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கூட செம பூஸ்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி இப்போ ஹெட்டும் ஸ்மித்தும் ஆடின மாதிரி ஆடினா மட்டும்தான் வந்து இந்த 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 மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஹைட்டான பவுலர்ஸ், ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாம் எடுத்து பவுன்ஸ் இடுப்புக்கு மேல விட்டாங்கன்னா அந்த பாலை வந்து நீங்க டிபெண்ட் பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா எட்ஜ் வாங்கும், ஸ்லிப் போகும். ஸோ வந்து டிஃபெண்ட்னு சொல்ல வரல, நான் டிஃபெண்ட்னு சொல்ல வரல. நீங்க வந்து நம்ம எல்லா வீடியோலும் பேசியிருப்போம். குமரேசன் அதிகமா பேசுவான். என்னன்னா நீங்க ரெண்டு மைண்டோட போவீங்க. இந்த பால் ஆடலாமா வேணாமான்னும் போது அந்த ஆடலாமா வேணாமன்ற பால தான் அதிகமா ஒண்ணு ஆடிடுங்க, இல்ல ஆடாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஓவருக்கு 6 பாலுமே எல்லாருமே நல்லா போட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு எரர் கிடைக்கும். ஒரு 10-15 ஓவர், அதாவது அந்த 20 ஓவர்ஸ் பால பழசாக்குங்க. 20 ஓவர்ஸ்ல நீங்க 120 ரன் அடிக்க தேவையில்லைங்க. 20 ஓவர்ஸ் 50 ரன் அடிச்சா கூட ஓகே தான். பால பழசாங்க. பால் பழசாடிச்சுன்னா உங்களுக்கு பேட்டிங் கிரவுண்ட் மாதிரி ஆயிடும். இன்னைக்கு அதானே பண்ணாங்க. உஸ்மான் கவாஜாவும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, 20-25 ஓவர்ஸ் வரைக்கும் நின்னதுக்கு அப்புறம் தான் பால் பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. சிராஜுக்கு ஸ்விங் ஆகல. பும்ரா மட்டும்தான் ஒரு சைடு கஷ்டப்பட்டுனே இருக்கிறாரு. ஆகாஷ்தீப் ஏதோ ஒரு பால் போடுறாரு. நிதிஷ் ரெட்டி ஒண்ணு அவ்வளவு பெருசா எஃபெக்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த 20-24 ஓவர் ஆயிடுச்சுன்னா புதுபான்ற மைனஸ் போடுச்சுனாவே நீங்க ஓரளவு நிக்கலாம்னு சொல்ல வரேன். நம்ம ஹெட் மாதிரி ஆடணும்னா நம்மளுக்கு ரிஷப் பந்த் ஆடணும், அது ஒண்ணுதான். பட் ஸ்மித் மாதிரி ஆடணும்னா விராட் கோலியோ கில்லோ ஆடி ஆகணும். ஏன்னா ஸ்மித் வந்து உங்களுக்கு ஒரு 67 40 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான். எட்டு மாதிரி ஒரே ஒரு பிளேயர் நம்ம கிட்ட ரிஷப் பந்த். அவர் கண்டிப்பா அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அவர் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்றேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் 2வது பால் எடுக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கிரேட்னு நினைக்கிறேன். நான் 2வது பால் எடுக்க வைக்கணும் நம்ம ஆளுங்க. நம்ம ஏன்னா ரொம்ப ஒரு நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்தே நினைக்கிறேன் 2வது பால் எடுக்க வைக்கிறதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த முதல் பால்லே மேட்சை முடிச்சிடறோம். அது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேசிட்டோம். வில் சி ஹவ் தே வில் கம் பேக். நாளைக்கு எப்படி வராங்கன்னு தெரியல. அதான் நம்ம நாளைக்கு வந்து பேச போறோம். நான் உண்மையா நாளைக்கு வந்து பேச போறோம்னு சொன்னா என்ன சொல்றேன்னா, நம்ம சொன்னது நடந்தா மட்டும்தான் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பொழைக்க முடியும். இல்ல நாங்க வழக்கம் போல டபுள் மைண்டட் ஷாட்டு இல்ல எட்ஜி இந்த மாதிரி லூஸ் ஷாட் ஆடிதான் அவுட் ஆனா கண்டிப்பா நாளைக்கே ரிசல்ட் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஏன்னா ஓவர் நைட்ல அவங்க டிக்ளேர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெல்சி அவங்க எப்படி இதை கொஞ்சம் பெரிய அப்ரோச்சா எடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஒரு சீரீஸ்ல இதை டிரானா கூட அடுத்த மேட்ச் 2 மேட்ச் பாத்துக்கலாம். இதுல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 2 மேட்ச் எல்லாம் முடியாது. அதை சொல்ல வரேன். நாளைக்கு வந்து ஒரு இந்த சீரீஸே டிஃபைன் பண்ற ஒரு நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு நாளா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். 8 வந்து உங்களை பாக்குறேன். பாய்.